வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, தாரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்லுவார்கள். இப்படி ஆண் பிள்ளையாக பிறந்து இந்த கலியுகத்திலே பல்வேறு அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே திருச்சீர் அலைவாய் என்று சங்க இலக்கியங்களிலே போற்றப்படுகின்ற செந்தில் மாநகரம், திருச்செந்தூர், ஜெயந்திபுரம், சிந்துபுரம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கின்ற திருச்செந்தூர் திருத்தலத்திலே எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வெகு சிறப்பாக காட்சி கொடுக்கிறார். ஆவணி பெருவிழாவிலே 8ஆம் திருநாள் ஏற்றமிகு திருநாளாக மலர்கிறது. திருச்செந்தூரிலே ஸ்ரீ வைகுண்டம் பேஷ்கார் பரியேறும் பெருமாள் பிள்ளை வகையராவை சார்ந்த பெருமக்களுக்கு பச்சை சார்த்தி மண்டபம் கட்டளைதாரராக சிவத்திரு சுந்தர ராமசுப்பிரமணிய பிள்ளை குடும்பத்தார் வழியிலே இப்பொழுது ராமசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் வெகு நேர்த்தியாக பச்சை சார்த்தி மண்டபத்திலே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு சகல அபிஷேகமும் நடைபெற்று பச்சை சாத்தியிலே இந்த மண்டபத்தை விட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் கிளம்புவதற்கு ஆயத்தமாக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய்ப்பெருமாள் என்று 4 உற்சவர்கள் தனித்தனி சன்னதியிலே திருச்செந்தூரிலே இருந்து அருள்பாலிக்கிறார்கள். குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்றே அழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜகோபுரம் மேற்கு நோக்கிய திசையிலே இருக்கிறது. கிழக்கே கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம். முருகப்பெருமானுடைய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுரவாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது என்று சொல்வார்கள். முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். என்றாலும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. அறுபடை வீடுகளில் உயரமான ராஜகோபுரம் இங்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த தலத்திலே முருகப்பெருமான் தவக்கோலத்திலே அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். இங்கே முருகப்பெருமானுக்கு பிரகாரம் இல்லை. மூலவரின் உற்சவர் அருகில் தெற்கு நோக்கி அருளுகிறார். அவருக்கு பிரகாரம் உள்ளது. மூலவருக்கு செய்யும் அனைத்து பூஜைகளும் இவருக்கும் கிடைக்கிறது. மூலவராகிய முருகனுக்கு பின்புறம் முருகன் வழிபட்ட 5 லிங்கங்கள் அற்புதமாக காட்சி தருகிறது. இந்த லிங்கங்களுக்கு பூஜை முடிந்த பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது. சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்திற்கு எதிரே இருப்பது கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமானுக்கு இந்த தலத்திலே 9 கால பூஜை அற்புதமாக நடத்தப்படுகிறது. செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்வதற்கு முன்பாக வீரவாவுவுக்கு பூஜை செய்துவிட்டு பிட்டு படைத்து வழிபடுகிறார்கள். இப்படி திருச்செந்தூரிலே வழிபட்டால்தான் நம்முடைய பிரார்த்தனை முழுமை அடையும் என முருக பக்தர்களுடைய நம்பிக்கை. செந்தில் ஆண்டவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் ஓம் என்கிற பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயில் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 214 அடி அகலத்துடன் அமைந்திருக்கிறது. கோபுரம் யாழி மண்டபத்திற்கு மேல் 137 அடி உயரமும் 90 அடி நீளமும் 65 அடி அகலத்தோடும் திகழ்வது அற்புதமாக இருக்கிறது. 9வது மாடத்திலே கடிகார மாளிகை இருப்பது கூடுதல் சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு நைவேத்தியத்திலே காரம், புளி போன்றவற்றை சேர்ப்பது கிடையாது. ஆனால் சண்முகருக்கான நைவேத்தியங்களிலே காரம், புளி சேர்த்துத்தான் நைவேத்தியம் படைக்கப்படுகிறது. பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டு அமுது,
தினைமாவுதான் இங்கே இடம்பெறுகிறது. உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை, சிறு பருப்பு கஞ்சி நைவேத்தியத்திலே இடம்பெறுகிறது. இரவு நேர பூஜையிலே அதிசயமாக பால், சுக்கு, வெந்நீர் இங்கே நிவேதிக்கப்படுகின்ற ஒரு உன்னதத்தை காண்கிறோம். மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளிப்பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அது பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து 3 மணி நேரம் நடைபெறுகிற இந்த அபிஷேகத்தை தாராபிஷேகம் என்று சொல்லுவார்கள். அப்படி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இங்கே இரகசிய தீபாராதனையும் இவருக்கு உண்டு. இரவு 9:45 மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை நடைபெறுகிறது. உலோக திருமேனியரான ஆறுமுகப் பெருமானுக்கு ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. இதிலே விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. தலத்தினுடைய சிறப்பு அம்சமே இலை விபூதி பிரசாதம்தான். செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருக்கிறார்கள். 12 நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதுதான் இலை விபூதி பிரசாதம். முருகப்பெருமான் தன் 12 கரங்களால் விஸ்வாமித்திரரின் காசநோய் நீங்க திருநீறு அளித்ததன் தாற்பயம்தான் இந்த இலை விபூதி. சூரபத்மன் வதம் முடிந்தபின் முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு 12 கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்பது முருக பக்தர்களுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குத்தான் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் திருவடிகளை பிடித்து சரணடைந்தால் உடனடியாக காப்பதற்கு முருகப்பெருமான் ஓடோடி வருவான் என்பது ஐதீகம். பலரின் கனவில் வந்து முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அவன் மனது வைத்தால்தான் திருச்செந்தூரிலே நீங்கள் கால் வைக்க முடியும். தெய்வ வழிபாட்டில் முக்கியமானது அபிஷேகம். எல்லா விதமான அபிஷேகமும் சிறப்புத்தான் என்றாலும் பால் பஞ்சாமிர்தம்தான் முருகப்பெருமான் என்றால் நினைவுக்கு வரும். அந்த பொறுப்பை இன்றைக்கு பெருமையோடு இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சர்வ அபிஷேகம், சகலவிதமான பாவ நிவர்த்தியை தரக்கூடிய அபிஷேகம். அப்படி ஒவ்வொன்றாக தண்ணீரில் சுத்த கந்த திரவியங்களான பாதிரிப்பூ, உட்பளம், தாமரைப்பூ, அலரிப்பூ, வெட்டிவேரை கலந்து தயாராக வைத்திருக்கிற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் ஒரு சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது. அதிலே திருமஞ்சனம் தோல் நோய்களை நீக்குகிறது. பஞ்சாமிர்த அபிஷேகம் நோய்கள் விலகி ஆரோக்கியத்தை பெருக்குகிறது. பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகுமாம். பால் அபிஷேகம் இருக்கிறது பாருங்கள். கந்தக்கடவுளுக்கு பிடித்த அபிஷேகம். குடும்ப விருத்தியும் குல விருத்தியும் ஏற்படுவது இந்த பால் அபிஷேகத்திலே தான். தயிர் அபிஷேகம் செய்தால் முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாய் வந்து பிறப்பார். எலுமிச்சை அபிஷேகம் செய்தீர்கள் என்று சொன்னால் யம பயம் நீங்குகிறது. இளநீர் அபிஷேகம் செய்தால் மனதில் அமைதி, குடும்பத்தில் நிம்மதி வருகிறது. பல வகைகளை பிரபலமடைய செய்யக்கூடிய அற்புதமான பல வகை அபிஷேகம். கரும்புச்சாறு, சந்தன அபிஷேகம் செய்தால் அந்தஸ்து கிடைக்கிறது. பன்னீர் அபிஷேகம் செய்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கிறது. விபூதி அபிஷேகம் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் விபூதி பிரியனாக அந்த விபூதி அபிஷேகத்திலே அந்த தீப ஆராதனையை காண்கிற பொழுது மனமெல்லாம் மகிழ்வினுடைய எல்லைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பச்சை சார்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பச்சை சார்த்தி மூலமாக எங்கும் பச்சை, எதிலும் பச்சை என்று சொல்லுகிற அளவிலே கலியுகத்திலே கந்தப்பெருமான் பச்சை சார்த்தி என்று சொல்லப்படுகின்ற அத்தனை மலர்களும் இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு பூத்து குலுக்குவதைப் போல இங்கே பச்சை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மரிக்கொழுந்து, அதோடு கூட அந்த பச்சை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே வெகு சிறப்பாக பச்சை சார்த்தி நிகழ்வு வெகு நேர்த்தியாக பரியேறும் பெருமாள் பிள்ளை அவர்களுடைய மண்டபத்திலே இன்றைக்கு மிகச்சிறப்பாக ராமசுப்பிரமணியம் அவர்களுடைய மதுரையை சார்ந்த அந்த பெருமகனாரினுடைய அற்புதமான அந்த தொண்டு தொடர்வதை நம்மால் காண முடிகிறது. அப்படி ஸ்ரீ வைகுண்டத்திலே பேஷ்காராக இருந்து பரியேறும் பெருமாளாக இன்றைக்கு நமக்கு அற்புதமாக
இங்கே எல்லா வல்ல முருகப்பெருமானுக்கு இந்த அபிஷேகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கலியுகத்திலே கந்த கடவுள் ஓடோடி வந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்கக்கூடியவன், பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை நெறிப்படுத்துகின்ற கந்த கடவுள் இதோ அற்புதமாக பச்சை சார்த்தியிலே வெகு நேர்த்தியாக அலங்கார பிரியனாக அவனுக்கு அந்த சிறப்பையெல்லாம் பாருங்கள். இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு சகலவிதமான சித்துக்களும் கைவரும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த முருகப்பெருமானை இன்றைக்கு பச்சை சார்த்தி நிகழ்விலே நாம் பெருமையோடு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் திருநாளிலே சிகப்பு சார்த்தி செவ்வரளி மலர்கள் கொண்டு மிக அழகாக அலங்காரம் செய்து, மறுநாள் காலையான இன்றைக்கு காலை 8ஆம் நாள் பச்சை சார்த்தி உற்சவத்திற்கு முன்பாக வெள்ளை சார்த்தி. இதன் பொருள் என்ன என்று சொன்னால், சிவன், பிரம்மா, விஷ்ணு என சொல்லப்படுகின்ற முப்பெரும் தெய்வத்தின் வடிவத்தை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சிகப்பு சார்த்தியிலே சிவனாக இருந்தும், வெள்ளை சார்த்தியிலே பிரம்மனாக காட்சி கொடுத்தும், பச்சை சார்த்தியிலே திருமாலாகவும் நம் உள்ளத்திலே ஏறிக்கொண்டிருக்கின்ற இந்த முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி பச்சை சார்த்தி மண்டபத்திலே திருச்சீர் அலைவாய் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூர் திருத்தலத்திலிருந்து மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் இந்த அற்புதமான காட்சிகளை உங்களுக்கெல்லாம் தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணம். இங்கே அற்புதமான சொற்பொழிவை நிகழ்த்தி முடித்து இந்த பச்சை சார்த்தி உற்சவத்திலே கலந்து கொண்டவன் என்கிற அடிப்படையிலே யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கிற அந்த தலத்திலே நின்று இந்த காட்சிகளை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சகல சௌபாக்கியங்களை தந்து வாழ்வாங்கு உங்கள் குடும்பத்திலே வாழ்வான், உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பான் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்.